வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஊரடங்கிற்கு பிறகு அருங்காட்சியகங்கள், திரையரங்குகள் இன்று திறக்கப்பட்டன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி, ஐக்கிய ஜனதாதள் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் தில்லி, மும்பை அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். மாநில அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தமிழகம் கோவிட்-19 தொற்று படிப்படியாக குறைந்துள்ளதாகவும் தற்போது மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட்-19 தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வேளாண் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் முழு அளவில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக படிப்படியாக கொரோனா வைரஸ் தொற்று நோய் குறைந்து இன்றைக்கு தமிழகத்திலே இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கின்றன. முதற்கட்டமாக வேளாண் தொழிலுக்கு முழுமையான விலக்கு அளிக்கப்பட்டு எவ்வித தடையும் இல்லாமல் வேளாண் பணியை மேற்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வழங்கி அதன் விளைவாக வேளாண் பெருமக்கள் முழு மூச்சில் வேளாண் பணியை செய்த காரணத்தினாலே தமிழகத்திலே இன்றைய தினம் சிறப்பான விளைச்சலை விவசாயிகள் பெற்றிருக்கின்றார்கள். அதோடு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த நோய் குறைய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் 100% தொழிலாளர்களை வைத்து தொழிற்சாலையில் இயங்கலாம் என்ற அறிவிப்பை அரசு வெளியிட்டு பெரும்பாலான தொழிற்சாலைகள், குறு, சிறு, நடுத்தர மற்றும் பெரும் நிறுவனங்கள் இன்றைக்கு தங்களுடைய உற்பத்தியை தொடங்கியிருக்கின்றன. முழு அளவில் பணியாளர்களை வைத்து பல்வேறு தொழில்கள் இன்றைக்கு இயங்கி வருகின்றன. வேளாண் வளர்ச்சிப் பணிகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், குடிமராமத்து திட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த நீர்நிலைகள் தற்போது தூர்வாரப்பட்டு போதிய பாசன வசதி கிடைக்கப் பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குடிமராமத்து திட்டம் இன்றைக்கு ஒரு விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம். இன்றைக்கு வேளாண் தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீர் ஆதாரம் மிக முக்கியம். அந்த நீரை முழுமையாக இந்த வேளாண் பெருமக்களுக்கு தருவது அரசினுடைய கடமை என்ற அடிப்படையில் பல ஆண்டு காலமாக தூர்வாராத ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு தூர்வாருகின்ற நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். இந்த தூர் வாரிய காரணத்தினால் இந்த மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கின்றன. அதே போல தடுப்பணைகள் பல இடங்களில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். 3 ஆண்டு கால திட்டமாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடத்தில் தடுப்பணைகள் கட்டியிருக்கின்றோம். தென்னை மதிப்பு கூட்டுதல் மையம் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழே 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் 678 பண்ணை இயந்திரங்கள் வாங்கி 20,300 சிறு குறு விவசாயிகள் பயனடைந்து வருகிறார். இந்த ஆண்டு இதற்காக 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, கிள்ளியூர், திருவட்டாறு ஆகிய 2 புதிய வட்டங்கள் இன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டுக்குடி திட்டம் இந்த மாவட்டத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டம் 76 கோடி ரூபாயில் இன்றைக்கு அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அழகிய பாண்டிபுரம் கூட்டுக்குடி திட்டம் விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ரெனியல் கூட்டுக்குடி திட்டம் ரெனியல் பேரூராட்சி மற்றும் 319 கிராம குடி பயணம் பெறும் வகையில் 174 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 71% பணிகள் முடிந்திருக்கின்றன. அனைத்து பணிகளும் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று துறைக்கு உத்தரவிடப்படுகிறது. அந்த பணியில் வேகமாக துரிதமாக குடிநீர் வாரியத்தின் மூலமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பணி முடிந்தவுடனே இப்பகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்கப்படும். நாகர்கோவில் நகராட்சி குடிநீர் அபிவிருத்தி திட்டம் ரூபாய் 250 கோடி ரூபாயில் நடைபெற்று வருகிறது. தற்போது 77% பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு அதோடு இன்றைக்கு 2 வட்டங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு
அறிவித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கிள்ளியூர் வட்டம், திருவட்டார் வட்டங்கள் 2 வட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். முன்னதாக சுமார் 154 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க எடுக்கப்பட்ட முடிவு மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் பெறப்பட்ட கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாடு முழுவதும் கோவிட்-19 ஊரடங்கால் மூடப்பட்ட அருங்காட்சியகங்கள், மிருக காட்சி சாலைகள், திரையரங்குகள் இன்று திறக்கப்பட்டன. தமிழகத்தில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் திரையரங்குகளும் 8 மாதங்களுக்குப் பிறகு இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. மறைந்த மாநில அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். அமைச்சரின் இறப்பு தொடர்பாக உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மீது சட்டப்படியாக வழக்கு தொடரப்படும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த அமைச்சரின் உடல்நிலை பற்றியோ அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றியோ அரசோ அவருக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனையோ எதையும் மறைக்கவில்லை என்று அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. அந்த கூட்டணி 118 இடங்களில் முன்னிலை வகித்து 9 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதள், இடதுசாரி மகா கூட்டணி 103 இடங்களில் முன்னிலை பெற்று 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. லோக் ஜனசக்தி ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மற்ற கட்சிகள் 9 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. கீழ்திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை மற்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். கீழ்திசை காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமழையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு கீழ்திசை காற்றின் சுழற்சி காரணமாக நாளை இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வியாழக்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுவை, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை இரவு முதல் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் இப்பகுதிக்கு செல்லும் மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறும், நாளை தமிழக கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஊரடங்கிற்கு பிறகு அருங்காட்சியகங்கள், திரையரங்குகள் இன்று திறக்கப்பட்டன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தில்லி, மும்பை அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.